சிங்கள இனவெறி அரசின் திட்டமிட்ட தமிழின ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள இனவெறி சிங்கள நாட்டிற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்னிறுத்தியும் மேலும் ஐநா ஆணைக்குழுவினால் பரிந்துரை செய்யப்பட்டபடி ராஜபக்சே உட்பட சிங்கள போர் குற்றவாளிகளை விசாரிப்பதற்காக சர்வதேச நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இலங்கையில் தமிழர் வாழும் பகுதிகளில் வேகமாக நடைபெறும் சிங்கள ஆக்கிரமிப்புகளை எதிர்த்தும் விசாரணை எதுவுமில்லாமல் நீண்ட காலமாக சிங்கள சிறைகளில் அடைபட்டு கிடக்கும் தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும், அவர்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் இன அழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் சிங்கள நாட்டிலிருந்து உயிர் தப்பி வெளியேறி வெளிநாடுகளில் அரசியல் தஞ்சம் அடைந்திருக்கிற தமிழர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது அவர்களை கொலைக்களத்திற்கு அனுப்புவதற்கு சமமாகும் என்பதை சுட்டிக்காட்டியும் பிரிட்டனின் தலைநகரமான லண்டனில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த சிவந்தன் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த போராட்டத்திற்கு தமிழர்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும், அந்த போராட்டத்திலும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சிவந்தன் எழுப்பியிருக்கிற கோரிக்கைகள் நியாயமானவை. குறிப்பாக ஒலிம்பிக் போட்டி என்பது உலக நாடுகளிடையே ஒரு நட்புறவை வளர்ப்பதற்காகவும் அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் நடத்தப்படுகிற ஒரு போட்டியில் இனவெறி பிடித்த ஒரு நாடு இனவெறியுடன் செயல்பட்டு பல லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்த குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கக்கூடிய ஒரு நாடு அதிலே பங்கு பெறுவதை நாகரிக சமுதாயம் ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது. இலங்கையை, சிங்கள நாட்டை உலக சமுதாயத்திலிருந்து புறந்தள்ளி ஒதுக்கி வைக்க வேண்டும். உலக சமுதாயத்தோடு ஒட்டி உறவாடுவதற்கு, இணைந்து வாழ்வதற்கு லாயக்கற்ற ஒரு நாடு சிங்கள நாடு என்று சொன்னால் மிகையாக. அவ்வாறு ஒதுக்கி வைப்பதன் மூலம்தான் அவர்கள் எவ்வளவு மகத்தான கொலைபாதகம் புரிந்திருக்கிறார்கள் என்பது உலகுக்கு தெரியும். நாகரிக நாடுகள் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் நாகரிகமற்ற பழைய கற்கால காட்டுமிராண்டித்தனத்தை தனது நாட்டில் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கள நாடு பிரதிநிதிகளை அனுப்புவதை ஏற்கக்கூடாது, அவர்களை உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை முக்கியமானது. உலகெங்கும் இந்த குரல் எழுப்பப்பட வேண்டும். சிவந்தன் அவர்களின் ஒரு தனி குரலாக இது ஒலிக்கக்கூடாது. உலகம் பூராவும் வாழ்கிற தமிழர்களின் ஒன்று சேர்ந்த குரலாக சிவந்தனின் குரல் ஒலிக்கிறது. அதற்கு நாகரிக சமுதாயம் ஆதரவு தர வேண்டும் என நான் வேண்டிக் கொள்கிறேன்.
தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிற இளைஞர் சிவந்தனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.